பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஓய்வு பற்றிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்? விளக்குகிறார் செய்தியாளர் அஞ்சலி. நன்றி ஜெபஸ்டின். நான் யாரையும் ஓய்வு பெற சொல்லலன்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தோட சமீபத்திய விளக்கம் பிரதமர் மோடி குறித்தான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. ஆர்எஸ்எஸ் தலைவருடைய முந்தைய கருத்து என்ன? எதனால அவர் பிரதமர் மோடியை தான் சொன்னாருன்ற சர்ச்சை வெடிச்சது. இப்ப இந்த சர்ச்சைக்கு மோகன் பகவத் என்ன சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கறதுலாம் இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர் மோரோ பந்த் பிங்க்லே குறித்த புத்தக வெளியீட்டு விழா நாக்பூர்ல ஜூலை 9 நடைபெற்றது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தான் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். அப்ப விழாவில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, உங்களுக்கு 75 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க ஒதுங்கிட்டு மற்றவங்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு மோகன் பகவத். இப்ப இந்த விவகாரம் எப்படி மாறுச்சாங்க அப்படின்னும் பொழுது, வரும் செப்டம்பர்ல பிரதமர் மோடிக்கு 75 வயசு நிறைவடைது. இதை சுட்டி காட்டித்தான் மோகன் பகவத் இவ்வாறு சொன்னதா எதிர்கட்சிகள் எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க. அவருடைய கருத்து பாஜகவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். இது குறித்து காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சமூக வலைதளத்துல ஒரு பதிவுல சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தார்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு செப்டம்பர் 17 75 வயசு ஆகுது அப்படிங்கறத மோகன் பகவத் ரொம்ப அழகா நினைவுபடுத்தியிருக்காரு. ஆனா அதே நேரம் மோகன் பகவத்துக்கு செப்டம்பர் 11 75 வயசு ஆகுது. இதே கருத்தை அவரிடமும் பிரதமர் மோடி சொல்லலாம். எப்படியோ ஒரு அம்பு 2 இலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்து இருந்துச்சு. தொடர்ந்து கடந்த 2014 மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா பாஜகவில் 75 வயசு ஆகும் தலைவர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படுதுனோ, மூத்த தலைவர்கள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இவங்களுக்கெல்லாம் ஓய்வு அளிக்கப்பட்டதுனோ, குஜராத் முதல்வராக இருந்த ஆனந்திபென், மத்திய அமைச்சரவையில் இருந்த நஜ்மா ஹெப்துல்லா ஆகியோர் எல்லாமே 75 வயசை எட்டினதுமே பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பா அந்த சமயத்துல அரசியல் நிபுணர்கள்லாம் இந்த விவகாரங்களை சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது கடந்த 2019 அப்புறம் 2024 மக்களவை தேர்தலில் 75 வயசை எட்டிய தலைவர்களுக்கு பாஜகவில் சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி கடந்த 2022 79 வயசு பாஜக மூத்த தலைவர் எடியூரப்பா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரா 76 வயசான சத்யநாராயணன் சாதியா நியமிக்கப்பட்டிருந்தார். 75 வயசுல ஓய்வு பெற வேணும்னு பாஜகவில் எந்த அதிகாரப்பூர்வ விதியும் கிடையாது. இருந்தாலும் கூட வர 2029 மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார்னு அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் இன்னொரு பக்கம் அரசியல் நிபுணர்களும் இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களையும் முன்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விவகாரங்களையும் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது எல்லாமே அந்த சமயத்துல நடந்திருந்தது. இது கடந்த ஜூலையிலிருந்து இப்ப நேற்று வரைக்கும் இந்த விவகாரங்கள் இப்படியாக போயிட்டு இருந்த நிலையில இது தொடர்ந்து பேசு பொருளாகிட்டும் இருந்துச்சு. இப்ப இந்த நிலையில தான் பாஜக அரசோட எந்த மோதலும் இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லி தெளிவுபடுத்தியிருக்கார். இது எங்க நடந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா நடந்திருந்தது. டெல்லியில நடந்த இந்த நிகழ்ச்சியில தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்துகிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்கணும்னு நான் கூற மாட்டேன், ஆனா நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் சரித்திரத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வேத காலத்தை சேர்ந்த 64 அம்சங்கள் இப்போதும் பொருத்தமானதா இருக்கும். இது எல்லாமே கற்பிக்கப்பட வேணும்ன்ற ஒரு கருத்தையும், குருகுல கல்வி முறையை வழக்கமான கல்வி முறையோட இணைக்கணும், அதற்கு மாறா கொண்டு வர சொல்லல அப்படின்னும், குருகுல கல்வி அப்படிங்கிறது பின்லாந்துல இருக்கிற கல்வி மாதிரி போன்றதுதான். கல்வியில முன்னணியில இருக்க பின்லாந்துல ஆசிரியர்களுக்கு கற்பிக்கிறதுக்காக ஒரு பல்கலைக்கழகமே இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் தொகை குறைவு அப்படிங்கிறதுனால பலர் வேறு நாடுகள்ல இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. அதனால அவங்க எல்லா நாடுகளுடைய மாணவர்களையும் ஏற்றுக்கொள்றாங்க. மதம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய விருப்பம். ஆனா கட்டாயப்படுத்தியோ ஆசை காட்டியோ அதை திணிக்க கூடாது. மத மாற்றமும் சட்டவிரோதமும் குடியேற்றமும் தான் மக்கள் தொகையினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு காரணங்கள்னு இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்கள் எல்லாத்தையும் அவர் பேசியிருந்தார். இது மட்டும் இல்ல, சமுதாயம் தன்னுடைய பங்குக்கு ஏதாச்சும் செய்யணும், சட்டவிரோதமா குடியேறியவர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, எல்லாரையும் அதிகபட்சம் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், அதே மாதிரி குறைஞ்சபட்சம் 3 மொழிகளை கற்றுக்கணும்,
ஆர்எஸ்எஸ் எல்லாருக்குமே சமமான பணியை கொடுத்திருக்கு, அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம்னு இப்படி பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தவர் அடுத்தபடியா ஒரு முக்கியமான கருத்துக்களையும் முன் வச்சார். அதாவது பாஜகவினுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒருபோதும் எங்களுக்கு மோதல் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கார். பாஜகவினுடைய முடிவுகளை எடுக்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. இதுல எந்த அளவுக்கும் உண்மை இல்லை அப்படின்னும், நான் யாரையுமே ஓய்வு பெறுங்க அப்படின்னு சொல்லல. வேற யாராவது 75 வயசை எட்டும் பொழுது அவங்க கட்டாயமா ஓய்வு வாங்கணும் அப்படின்னும் நான் ஒருபோதும் சொல்லல. 75 வயசு ஆனதும் பிரதமர் பதவியிலிருந்து மோடி விலகணும் அப்படிங்கிற சர்ச்சைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தற்பொழுது கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்து இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மோதலுக்கான முற்றுப்புள்ளி. அதாவது பிரதமர் மோடியை தான் அவர் சொன்னாருன்னு ஒரு கருத்து பரவிட்டு வந்த நிலையில இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேற்று பேசியிருந்தார். பிரதமர் மோடியும் மோகன் பகவத்தும் ஒரு செப்டம்பர்ல 75 வயசு அடைகிறாங்க அப்படிங்கிறதும் இப்ப நம்ம கண்டிப்பா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. எது எப்படியோ இப்ப பிரதமர் மோடியை குறித்து தான் அவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.